ஐசிசி ஆடவர் கிரிக்கெட் அணிகளை கொண்ட நாடுகளின் வருடாந்திர தரவரிசை பட்டியலை வெளியிட்டுள்ளது ஐசிசி. குறிப்பாக இந்தியா டெஸ்ட் போட்டியின் தரவரிசை பட்டியலில் சற்று சரிந்துள்ளது. அதாவது ஓரிரு மாதங்களுக்கு முன்பு அனைத்து ஃபார்மட்டுகளிலும் நம்பர் 1 அணியாக திகழ்ந்துள்ளது இந்திய அணி. தற்பொழுது டெஸ்ட் ஃபார்மட்டில் 120 புள்ளிகள் பெற்று 2வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியா 124 புள்ளிகளுடன் முதலிடத்திலும் 120 புள்ளிகளுடன் இந்தியா 2வது இடத்திலும் உள்ளது. குறிப்பாக தற்பொழுது ஐபிஎல் போட்டியானது நடைபெற்று வரும் நிலையில் இந்தியா எவ்வித டெஸ்ட் போட்டியிலும் பங்கேற்காத நிலையில் எப்படி புள்ளிகள் குறைந்தது என ரசிகர்கள் குழம்பி வருகின்றனர். அதாவது மே 2021 முதல் மே 2023 வரை நடைபெற்ற போட்டியில் புள்ளிகளை 50%, மே 2023 முதல் மே 2024 வரை நடைபெற்ற போட்டிகளுக்கான புள்ளிகளை 100% வழங்கியுள்ளது ஐசிசி. இதில் 4 புள்ளிகள் இழந்துள்ளது இந்திய அணி. அதாவது 2023 ஜனவரி முதல் 2024 மே வரையிலான டெஸ்ட் போட்டிகளை பார்க்கையில் இந்தியா விளையாடிய 14 போட்டிகளில் 8 போட்டிகள் வென்றுள்ளது, 4 போட்டிகள் தோல்வியடைந்துள்ளது, 2 போட்டிகள் சமனில் முடிந்துள்ளது. தோல்வியடைந்த 4 போட்டிகளில் ஒரு போட்டி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியாகும். ஆகையால் இதனையெல்லாம் கணக்கிட்டு புள்ளிகள் வழங்கப்பட்டுள்ளது. இருப்பினும் T20 வடிவத்தில் 264 புள்ளிகள் மற்றும் ODI அதாவது ஒருநாள் போட்டியில் 122 புள்ளிகளுடனும் இந்தியா முதலிடத்தில் உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்த ஆண்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வருவதால் இனிவரும் டெஸ்ட் போட்டிகளில் இந்தியா அதிக கவனம் செலுத்தும் என்றும் நம்பிக்கையுள்ளது.